என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உனக்கு இதுவரை நடக்காத ஒரு ஆபத்து ஒன்று உன்னை நெருங்கி வரப்போகின்றது. என் அன்பு பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். கவனமாக கேட்டுக்கொள். உன் இல்லத்திற்குள் தேவையில்லாத செய்வினைகளை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் அதற்கு காரணம் யார் என்பதனையும் என் பிள்ளைக்கு தெளிவாக சொல்லிவிடுவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இதனை நீ கவனமாக கேட்டு உன் அம்மா சொல்ல வருவது என்னவென்றை நீ தெரிந்து கொள். என் தங்க குழந்தையே, நான் எப்பொழுதும் உனக்கான நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பதற்காக உன்னை தேடி வருவேன் என்பதனையும் நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது என் தங்க குழந்தையே. அதனால் இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை கேட்டு நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்தில் என்ன நடக்கின்றது என்று பார்ப்பதற்கு கூட உனக்கு நேரமில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? எதையாவது புதிதாக செய்கின்றாயா அல்லது எங்காவது புதிதாக செல்கின்றாயா என்று யாரை எதிரியாக உன்னோடு வைத்திருக்கின்றாயோ அவர்கள் உனக்கு துரோகத்தை செய்ய துணிந்து விட்டார்கள். என் தங்க குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் அந்த செய்வினையை வைத்து என்ன செய்யலாம், உனக்கு எப்படி துரோகங்களை செய்யலாம், எப்படி உனக்கு அந்த செய்வினையை வைத்து உன் வாழ்க்கையை கெடுக்கலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, உன் இல்லத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு அவர்கள் எந்நாளும் தயாராக இருக்கின்றார்கள். நீ எங்கேயாவது வெளியில் செல்கின்றாயா அல்லது யாரை அழைக்கின்றாய்? யார் உன்னோடு நட்பு வைத்திருக்கின்றார்கள்? யார் உன்னோடு எதிரியாக நிற்கின்றார்கள் என்பதனை மட்டும் எந்நேரமும் அவர்கள் நோட்டமிட்டு கொண்டேதான் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை பற்றிய தகவல்கள் அதிகமாக தேவைப்படுகின்றது. உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்று முழுமையாக அவர்கள் நினைத்துவிட்ட பிறகு உனக்கு செய்வினைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்து இதை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னுடைய இல்லத்திற்கு வந்தால் அங்கு ஏதேனும் பொருள்கள் கிடைக்குமா, அதை வைத்து செய்வினைகள் செய்யலாமா என யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பற்றி உன்னிடத்தில் சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நானும் முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும். என் தங்கமே, செய்வினைகள் செய்ய நினைப்பவர்களுக்கு அது மீண்டும் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எவன் ஒருவன் நல்ல எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்கின்றான் என்றால் அவனுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அதுவே கெட்ட எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது அவன் வாழ்க்கையில் அப்படியே திரும்பி நடந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த தாயானவள் எந்நாளும் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது அவள் உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே நடத்த நான் விட்டுவிட மாட்டேன். என்ன அவர்கள் நினைத்ததையெல்லாம் நான் குடியிருக்கின்ற இல்லத்தில் செய்துவிட முடியுமா? ஆனாலும் அவர்களால் ஆன முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன் இல்லத்திற்குள் அடிக்கடி வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லை என்றாலும் அவர்கள் முன் வந்து ஏதேனும் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். உன்னை குழப்பத்தில் ஆழ்த்திவிட்டு அதில் குளிர்காய நினைக்கின்றார்கள். அப்படி அவர்கள் உள்ளே வரும்பொழுது என்ன சொல்ல முடியும் என்று எதுவுமே சொல்லாமல் நீ அவர்களிடத்தில் முகம் கொடுத்து பேசாமல் விலகி சென்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு உறவு உன்னோடு அவர்களை எல்லாம் உள்ளே அழைக்க வேண்டாம் என்று அடிக்கடி உனக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டு சண்டையிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அந்த எச்சரிக்கையானது இந்த அம்மா மூலமாகத்தான் அவர்கள் வாயிலிருந்து வருகின்றது என்பதனை இன்னமும் நீ புரிந்து கொள்ளவில்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரிந்தாலும் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். வீட்டுக்குள் வருகின்ற ஒருவரை வெளியே போ என்று எப்படி சொல்வது என்று நினைக்கின்றாய் அல்லவா? நீ நினைப்பது தவறில்லை. ஆனாலும் இவர்களால் உனக்கு கெடுதல் நடக்கப் போகின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை நீ செய்யக்கூடாது அல்லவா?
அது மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அல்லவா என் தங்கமே. அதனால் எந்த சூழ்நிலையில் உனக்கு செய்வினைகளை செய்ய நினைப்பவராக இருக்கட்டும், எந்தெந்த வகையிலும் நீ கெட்டுப்போக வேண்டும் என்று, உனக்கு செய்வினைகள் செய்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்களை விட்டு நீ விலகி நிற்க வேண்டும் என் தங்கமே. அம்மா சொன்னவுடன் பயப்பட தேவை கிடையாது. அம்மா உன்னோடு இருந்து உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். ஆனாலும் இவர்களிடமிருந்து நீ சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயம். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் எதை செய்துவிட்டு போகட்டும். எதையும் செய்துவிட்டு போக முடியாது. அவர்கள் செய்வதை செய்து கொண்டு இருக்கட்டும். இறுதியில் யார் ஜெயிப்பாக என்பதனையும் நீ தெளிவாக புரிந்து கொள் என் தங்கமே. அவர்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய வலிமை உன் அம்மாவினிடத்தில் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் எத்தனையோ முறை எச்சரிக்கை கொடுத்தும் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இதை செய்கின்றார்கள் அல்லவா. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இதையெல்லாம் கேட்காதது போல் அவர்கள் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னுடைய வீட்டிற்குள் வந்து அங்கு என்ன இருக்கின்றது, அங்கு என்ன நடக்கின்றது, இங்கு என்ன இருக்கின்றது என்று எப்பொழுதுமே அவர்கள் நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களால் எதையும் சாதிக்க முடியாவிட்டாலும் சின்ன சின்ன விஷயங்களில் உன்னுடைய மனதை குழப்பிக்கொண்டும் விடுவார்கள். துன்பங்களை கொடுத்து இருப்பார்கள். அதற்காகவெல்லாம் நீ ஒரு பொழுதும் தயங்கி நிற்காதே. இவர்களை அடையாளம் கண்டு கொண்டு இதற்கு பிறகு இவர்களுடைய உறவு தேவைதானா, இவர்களிடத்தில் எப்படி பழக வேண்டும், இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த இடங்களில் இவர்களை தவிர்த்துவிட வேண்டும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான சந்தர்ப்பங்களை நான் கொடுப்பேன் என்பதனையும் நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே என் தங்கமே. உனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய அந்த 2 பெயர்களினுடைய முதலெழுத்தை நான் உனக்கு சொல்கின்றேன். இதில் முக்கியமான ஒருவரை தூண்டிவிடுபவரின் பெயர் என்ன தெரியுமா என் தங்கமே? ஒரு பெயர் கா என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றது. இந்த வரிசையில் வருகின்ற ஒரு எழுத்தாகவும் அவர்களுடைய பெயர் இருக்கலாம் என்பதனை நீ தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அவர்கள் செய்ய நினைக்கின்ற மனதிற்குள் அவர்களுக்குள் கெட்ட எண்ணங்களை விதைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் அவர்கள் அந்த முயற்சிகளை தொடங்கவில்லை. இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் என்ற யோசனை மட்டும் அவர்களுக்குள் பலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீ அழ வேண்டும், உன்னுடைய அழுகையை காண வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். உன்னை கண்டால் அவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன். அது என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் வெறும் வாய்ப்பேச்சிற்கு மட்டுமே உகந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னிடத்தில் சொல்ல வேண்டும். இவர்கள் எல்லாம் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன் என்று வாயில் மட்டும்தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். செய்வதற்குரிய தைரியம் அவர்களுக்கு இல்லை. என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உனக்கு ஒரு முக்கியமான வாக்கினை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த அம்மா சொல்வதை கேட்டு நீ பயப்பட வேண்டாம். உன் அம்மா என்றுமே உனக்கு ஒரு நல்ல விஷயங்களைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எதை நினைத்தும் கவலைப்படாதே. நான் சொல்கின்றதை நீ மனதார கேட்டு இந்த அம்மாவின் வாக்கின்படி நடந்தால் போதும். உனக்கு நடக்க இருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு தானாகவே வந்து சேர்ந்து விடும்.
நீ யாரை அதிகம் நம்பினாயோ, யார் மீது அதிக அன்பு செலுத்தினாயோ, அவர்களாலேயே இன்று உன்னுடைய மனது உடைக்கப்பட்டு நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய். உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் உன்னுடன் இருந்தவர்கள் அல்லவா? நீ எந்த அளவிற்கு அவர்கள் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தாயோ, அந்த அன்பை அவர்கள் இப்பொழுது தவறு என்று நினைக்கின்ற அளவிற்கு நம்பிக்கை துரோகத்தை செய்துவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் என் பிள்ளையே, இப்பொழுது அவர்களின் நிலை என்னவாக இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உனக்கு வந்திருக்கின்றது. அதற்கு காரணம், அவர்கள் செய்த அந்த துரோகத்தை நினைத்து நினைத்து நீ மனவேதனையை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான பல நேரங்களில் நீ தொலைத்து விட்டாய் என் தங்கமே. மனமாறுதல் கூட அடைய முடியாமல் கண்ணீருக்கு மட்டுமே அதிகமான வேலையை கொடுத்துவிட்டாய். மாறாக உன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வேறு விதமாக நடந்துவிட்டது. வேறு எந்த ஒரு விஷயத்தையும் முன்பு போல உன்னால் தெளிவாக செய்ய முடியவில்லை. இவையெல்லாம் இன்று எங்கே உன்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றது தெரியுமா? இந்த வாழ்க்கையே இனிமேல் நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த உடலில் இந்த உயிர் எதற்காக இருக்கின்றது என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு என் பிள்ளையின் வாழ்க்கை இவ்வாறு இக்கட்டான சூழ்நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டது. என் குழந்தையே, உன்னை இந்த நிலைக்கு தள்ளியவர்களின் நிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டால்தானே உன்னுடைய மனது நிம்மதியடையும். என் பிள்ளையே, என் தங்க பிள்ளையே, நம்பிக்கை துரோகத்தை செய்வதற்கு முன்னால் அவர்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற இந்த செயலினால் ஒருவரினுடைய மனது எவ்வளவு காயப்படும் என்றோ, ஊர் என்ன பேசும் என்றோ, சமுதாயத்தில் எவ்வளவு அவமானம் வரும் என்றோ, குடும்ப கௌரவம் உடைக்கப்படும் என்றோ ஒரு துளியாவது எண்ணிப் பார்க்க வேண்டாமா? எப்படியெல்லாம் ஒருவரினுடைய மாற்றங்களை எதிர்பார்த்து ஒரு கேவலமான விஷயத்தை செய்கின்றார்கள் என்றால் அவர்களின் மனதில் எத்தனை கெட்ட எண்ணங்கள் இருந்திருக்கும், எத்தனை இழிவான எண்ணங்கள் இருந்திருக்கின்றது. ஒரு முறை என் குழந்தை, நீ சிந்தித்து பார்த்திருந்தால் மதிப்பும் மரியாதையும் குறையாமல் இருந்திருக்குமே. மற்றவர்கள் மதிப்பதற்கு கூட தகுதியில்லாத குணங்கள் அல்லவா இந்த கேடு கெட்ட ஜென்மத்திற்கு வந்திருக்கின்றது. இது போன்ற குணங்களை கொண்டவர்கள் வாழ்க்கைக்குள் உண்டான அவப்பெயர் நிச்சயமாக ஒரு நாளும் அந்த பெயர் மறையாது. என் அன்பு தங்கமே, உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்திருக்கின்றேன். இவர்களுக்குள்ளான தொடர்பு இதற்கு மேலும் உனக்கு தேவைப்படவில்லை என் தங்க பிள்ளையே. அவர்களை பற்றி இந்த நேரத்திலாவது உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று நினைத்து நீ நிச்சயமாக மனசந்தோஷம்தான் அடைய வேண்டும். என் குழந்தையே, இது நாள் வரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் சோதனைகளுக்கும் உனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் இந்த நம்பிக்கை துரோகம் கற்றுக் கொடுத்ததைப் போல வேறு எதுவும் உனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மற்றது எல்லாம் வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்கள். ஆனால் இது எதிர்பாராத ஒரு கொடுமை அல்லவா? முதலில் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இது உனக்கு பழகிவிடும். இப்பொழுது ஆரம்பம் என்பதனால் என் குழந்தையே, நீ தாங்கிக் கொள்ள முடியாது தவித்து கொண்டு நிற்கின்றாய். ஆனால் இந்த சூழ்நிலை மாறும், இந்த காலம் மாறும். அது மட்டுமல்ல, உன் கஷ்டங்களும் உன்னை விட்டு கடந்து போகும். அதன் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ நிச்சயமாக உனக்கு அமையும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்களின் நிலைமையை கண்டால் உன் அம்மா எனக்கு அத்தனை பரிதாபமாக உள்ளது. ஏனென்றால் ஏதோ ஒரு காரணத்திற்காக யாருடைய பேச்சினையோ
கேட்பதற்காக, யாருடைய மனதையோ காயப்படுத்துவதற்காக அல்லது சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த நம்பிக்கை துரோகத்தை உனக்கு செய்தார்களோ, இன்று அவர்கள் மூலமாகவே அதிகமான ஏமாற்றத்தை அவர்கள் சந்தித்து விட்டார்கள். என் தங்கமே, நம்பிக்கை துரோகம் என்றால் என்ன என்பதை உன்னை விட அவர்களுக்கு அவர் நம்பிய உறவு அதிகமாக காண்பித்து கொடுத்துவிட்டது. என் செல்ல பிள்ளையே, ஏன் இப்பொழுதெல்லாம் ஒருவன் செய்கின்ற பாவத்திற்கான தண்டனையை பெறுவதற்கு அடுத்த ஜென்மம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனினுடைய பாவ கணக்கு அதிகமாகும் பொழுது உடனுக்குடன் தண்டனையை இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுத்து விடுகின்றது. உன் அம்மா நான் சொல்வது, இந்த இக்கட்டான நேரங்களில் எல்லாம் உனக்கு துணை நிற்கும் பொழுது, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது அவர்களின் அழிவு உன்னுடைய கண்முன்னே நிகழும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு இப்பொழுது வருகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கே கொடுக்கின்றவர்களை உன் தாயானவள் நான் ஒரு நாளும் நன்றாக இருக்கும்படி செய்ய மாட்டேன். என் தங்கமே, நீ வேண்டுமானால் அவர்கள் உன் உறவு என்று அவர்கள் செய்த துரோகத்தை நீ மறந்துவிடலாம். ஆனால் ஒரு நாளும் உன் அம்மாவினுடைய பாவ கணக்கிலிருந்து அது விலகியே விடாது. என் தங்கமே, நீ மற்றவர்களிடத்தில் இரக்க குணத்தோடு அன்பு பாராட்டுகின்றாய். ஆனால் அவர்களுக்கான விதை துரோகத்தில் அல்லவா ஆரம்பித்திருக்கின்றது. அப்படி இருந்தால் வாழ்க்கையே முள்செடி போல ஒவ்வொரு நாளும் அவர்களை குத்தி குத்தி கிழித்து கொண்டிருக்கின்றது. அதை யாராவது தடுத்து நிறுத்த முடியும்? அவர்களின் வினைப்பயனை அவர்களே அனுபவிக்கின்றார்கள். என் தங்கமே, அனுபவித்து கொண்டும் இனிமேல் இருக்க போகின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பிடித்த ஒரு கஷ்ட காலம் உன்னை விட்டு சென்று விட்டது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு, நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதனை நீ சரியாக செய்து கொண்டிரு. உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று பேசிய இவர்களினுடைய எண்ணங்களை நீ ஒருபொழுதும் உண்மை என்று ஆக்கிவிடாதே. அந்த கேடு கெட்ட ஜென்மத்திற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ளாதே. அவர்கள் என்ன செய்தாலும் சரி, என் குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயம் சரி என்று காண்பித்து கொடுக்க வேண்டும். உன்னை விட்டு பிரிந்ததற்கும் உனக்கு ஏற்படுத்திய இந்த துரோகத்திற்கும் எத்தனை தவறு செய்துவிட்டோம் என்று அவர்களே வருந்தி உன்னிடம் வந்து சேர்வார்கள். என் தங்கமே, இது இந்த அம்மாவினுடைய சத்திய வாக்கு. அவர்கள் முழுவதுமாக வருந்த போகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் எடுத்த தவறான முடிவினால் அவர்களின் வாழ்க்கை சிதைந்து போயிருக்கின்றது என்றும், இனி மீண்டும் சரியாக்குவது என்பது முடியாத காரியம் என்றும் அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். அவர்கள் நம்பிய உறவு அவர்களுக்கு கொடுத்து விட்டது. அதனால் என் தங்கமே, இனி உன் அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.